நுரையீரல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வந்து ஏன் வருது, வந்தால் அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். நான் வந்து ஆழ்மன சிகிச்சையாளர். என் பேர் ஃபாரூக் அலி. எனக்கு வந்து ஊர் வந்து திருவாரூர். நுரையீரலில் வந்து தொந்தரவுகள் வந்து வருது அப்படின்னா ஏன் வருது அப்படின்னா, அது ஒழுங்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஒழுங்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா வந்து வேலை செய்கிறத வந்து குறைக்குது. அதுக்கு என்ன காரணம்? ரெண்டாவது வந்து தன்னைத்தானே அது சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்க நேரத்தை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதை வந்து நோயின்னு நினைக்கிறோம். அது அது ஒரு வகையான அறியாமை. இதை ரெண்டையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஓரளவு புரிஞ்சிடும். அதுலேருந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நுரையீரல் வந்து தன்னைத்தானே வந்து நல்ல நுரையீரல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. 100% அது என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒருத்தரையோ வருஷத்துக்கு ஒருத்தரையோ என்ன பண்ணும் அப்படின்னா வந்து உடம்பை வந்து சுத்தப்படுத்தும். எப்படி சுத்தப்படுத்துனா, மூக்கு வழியாகவும் வாயு வழியாகவும் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கட்டி கட்டியாக சளி வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஏதாவது ஒன்று போட்டு உள்ளர அடக்கி அதை வெளியேறாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து அந்தமாரி செய்யக்கூடாது. அதுக்கு வந்து சிம்டம்ஸாக என்ன வரும் அப்படின்னா வந்து இருமல் வரும். இருமல் வர வர என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சுடு தண்ணி கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும், மிளகு தண்ணி கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும். இந்த மாதிரி குடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சாப்பாட்டை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிடணும். ஒரு 15 நாள் வரைக்கும் கூட, சில பேர் 1 மாதம் வரைக்கும் கூட இருக்கும். அதுமாதிரி தொடர்ச்சியாக இருமல் இருக்கும். இருமல் வந்து சளி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உள்ளர தேங்கி இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கழிவுகளை என்ன பண்ணுது அப்படின்னா நுரையீரல் வந்து வெளியில் தள்ளுது. அது வந்து அது சுத்தப்படுத்திட்டு திருப்பி வந்து நல்லபடியாக வேலை செய்கிறதுக்கு அது முயற்சி பண்ணுது. கரெக்டாக தான் செய்யுது. அதை நம்ம அடக்கணும்னா என்ன ஆகும் அப்படின்னா உள்ளரையே அது அடங்கிடும், வெளியில் வர முடியாமல். வெறும் இருமல் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு பிற்காலத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா இப்படியே அடக்கி வச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த சளி என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நுரையீரல் கேன்சராக மாறும். அதனால் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் சளி வருது, கட்டியாக சளி வருது அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சுடு தண்ணி அதிகமாக குடிக்கணும். அதேமாரி வந்து மிளகு தண்ணி போட்டு நிறைய குடிக்கணும். சாப்பாட்டை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும். இதேமாதிரி செஞ்சோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு 15 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் அந்த சளி முழுசாக வெளியேறிடுச்சுன்னா அதுக்கு பிறகு உடம்பு நார்மலாகிடும் உங்களுக்கு. இது ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நுரையீரல் வந்து வேலை செய்யாமல் ஆகிடும். நுரையீரல் வந்து வேலை செய்யாது. அது வந்து தன்னுடைய வேலையை ஒழுங்காக 100% வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து நிப்பாட்டிடும், பாதி ஆகிக்கிறோம், முக்கால்வாசி ஆகிக்கிறோம். அதனால என்ன தொந்தரவுகள் வரும் அப்படின்னா அது சரியான முறையில் வேலை செய்யாததுனால உடம்புல நெஞ்சு சளி, ஆஸ்மா, வீசிங்கு, அதுமாரி வந்து மூக்கில் அரிப்பு, மூச்சு விடுறதுல வந்து சிரமம், இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் நிறைய